வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அளவுக்கு அதிகமாக மது அறிந்து, அதாவது குடிப்பவர்களுடைய பாதிப்பு என்ன, அவங்களுக்கு ஏன் இந்த பழக்கத்திலேருந்து வெளியே வரணும் அப்படின்றத பற்றி நம்ம பேச போகிறோம். அதாவது பார்த்திங்க அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு உணவுப் பொருள் மாதிரி இந்த குடிப்பழக்கமும் ஆகிப்போச்சு. இன்றைக்கி அது அளவோடு அந்த லிமிட்டோடு இருந்துட்டால் கூட பிரச்சனை கிடையாது. இதில் என்ன பாதிப்பு அவங்களுக்கு உண்டாகுது அப்படின்னா, ஆரம்ப காலத்தில் கொஞ்சமாக மது அருந்தக்கூடிய நபர்கள், அதாவது பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் பீரில் ஆரம்பிச்சிருப்பார். அது அடுத்த கட்டத்துக்கு போகும்பொழுது கொஞ்சம் கிக்கே இல்லைடாமப்பில் கொஞ்சம் லைட்டாக சரக்கை மிஸ் பண்ணி அடிப்போமா அப்படின்னு யோசனைக்கு போகிறாங்க. திரும்ப அதை சரக்கை மிஸ் பண்ணி அடிக்கிறாங்க. அடித்தோன்னே கொஞ்சம் போதை கிடைக்கிது. அதுக்கப்புறம் சரக்கும் பீர் அடித்தா தான் மாப்பிள்ளை சரியாக இருக்குது, இதே செய்வோம் அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ரெண்ட்ஸுகளோடு சேர்ந்து இந்த பழக்கத்துக்கு வர்றாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த போதையானது பத்தலை. சரக்கு பீரையும் சாப்பிட்டா போதை அந்தளவுக்கு இருக்க மாட்டேது மாப்பிள்ளை. தனி சரக்கு வாங்கி சாப்பிடுவோம், அதாவது பிராந்தி விஸ்கி இந்த மாதிரி தனியாக அதை மட்டும் வாங்கி சாப்பிடுவோன்னு சொல்லி அதை சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அதில் உங்களுக்கு ஒரு கிக்கு கிடைக்கிது. திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு குவாட்ரு பத்தலை, இன்னொரு குவாட்ரு அப்படின்ற ஸ்டேஜுக்கு போகும்போது இன்னொரு குவாட்ரையும் சாப்பிட்றாங்க. அப்படியே இந்த மது பழக்கத்துக்கு ஆளாகிறாங்க. எப்படி ஆளாகிறாங்கன்னா, ஆரம்பத்தில் ஃப்ரெண்ட்ஸுகளோடு சேர்ந்து அந்த ஃப்ரெண்ட்ஸுகள் செயற்கை இருந்தால் மட்டுமே இந்த மது பழக்கத்துக்கு போன அந்த மனிதர்கள் நாளடைவில் ஞாயிற்றுக்கிழமை ஆச்சு அப்படின்னா, மாப்பிள்ள நீங்கள் எல்லாம் சரக்கு சாப்பிடுவோம் அப்படின்ற ஒரு கண்டிஷன்ஸுக்கு போயிடுறாங்க. பகல்லையே ஞாயிற்றுக்கிழமை தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆரம்பிச்சுட்டு அப்படியே ஜாலியாக இருந்துட்டு சுற்றிட்டு வச்சுட்டு சினிமாவுக்கு போயிட்டு இப்படி வந்துடுறாங்க. இது நாளடைவில் என்ன ஆயிடுது அப்படின்னா, அந்த சினிமாவுக்கு போகிறதெல்லாம் கட்டாயிரும். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே தண்ணி அடித்து பழகிட்டா, இதெல்லாம் சிம்டம் பார்த்துக்குங்க. சினிமாவுக்கு போகிறதெல்லாம் கட்டாயிரும். அதுக்கப்புறம் ஒன்லி அந்த ஒயின் ஷாப்பு, அந்த யூஸிங் ஃப்ரெண்டு, அதாவது இந்த சரக்கை யூஸ் பண்ணுற அந்த ஃப்ரெண்ட் சர்க்கிள் மட்டும். சரக்கு அடிக்காதவனை கூட அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆட்டைக்கு சேர்க்கறது இல்லை. இது பூரா சரக்கு அடிக்கிற நண்பர்களாக சேர்ந்துட்டு அவங்களோட சேர்ந்து இந்த தண்ணி அடிச்சுட்டு போகிறது. இப்படி போயிட்டே இருக்கும்பொழுது அடுத்த ஸ்டேஜ் என்ன வரும் அப்படின்னா, அந்த ஏதாவது லீவு நாள் வரும். கவர்மெண்ட் லீவு, கம்பெனியில் லீவு, இது மாதிரி வரும். அந்த லீவு நாட்களில் இந்த ஃப்ரெண்ட்ஸு திரும்ப சேர்ந்து இன்றைக்கி லீவு மாப்பிள்ள, அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை போனோம்ல, அது மாதிரி இன்றைக்கி ஒரு ரவுண்டு போவோமா அப்படின்னவும் சரின்னு சேர்ந்து போகிறாங்க. போய் அந்த லீவு நாளை என்ஜாய் பண்ணுறாங்க, மதுவிலே என்ஜாய் பண்ணுறாங்க. பண்ணி அந்த லீவு நாளில் எல்லா சரக்கையும் சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன ஆகுதுன்னா, வேலைக்கு ஒர்க்குக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு ஒரு அந்த ஈவினிங் டைம் 7 மணி 8 மணிக்கு போல் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஃபோன் போட்டு, மாப்பிள்ள என்ன லைட்டாக போயிட்டு வந்துடுவோமா அப்படின்றது. சரின்னு ஒருத்தன் கம்பெனி சேர்ந்துட்டா போதும், அப்படியே போயிடுறது. போய் அந்த நைட்டு மட்டும் சரக்கை சாப்பிட்டு வீட்டில் படுத்துறது சத்தம் இல்லாமல். இது நாளடைவில் டெய்லி பழக்கமாகிடுது. அப்போ டெய்லி சரக்கு அடிக்கிற நண்பர்களோட இவங்க அந்த நட்பை வச்சுக்கிட்டு டெய்லி சாயங்காலம் ஆச்சா வேலை முடிஞ்சு வந்தோம்மா தண்ணி அடிக்கணும் அப்படின்ற கான்செப்டுக்கு மைண்டு போயிடுது. நல்ல உல்லாசமாக குடிக்கிறாங்க, ஜாலியாக குடிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் ஃப்ரெண்ட்ஷிப் சேர்ந்து ஜாலியாக இருந்து கையில் காசு பணம் இருந்தால் தான் குடிக்கணுன்ற ஒரு அந்த உல்லாச குடி அப்படிம்பாங்க. ஒரு ஜாலியாக உல்லாசமாக ஆனந்த குடி அப்படின்பாங்க. அந்த மாதிரி சரக்கை வாங்கி வச்சுட்டு ஒரு பீரை வாங்கி வச்சுட்டு பார்த்திங்கன்னா, ஆப்பிள், அந்த ஒரு பாரில் என்னென்ன கிடைக்குதோ ஃப்ரூட்ஸ்கள் எல்லா வகையிலையும், கொடுமுந்திரி, பப்பாளி எல்லாமே இருக்கும். இது போக நான்வெஜ் சாப்பிட்றாலு ஆம்லேட்டை போடு, ஆப்பாயில் போடு, அவிச்ச முட்டையை கொடு, இப்போ சிக்கனை பொரிச்சு கொடு அப்படின்னு அந்த பாரில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கோ, மட்டன், சிக்கன் இதெல்லாம் அப்படி சுற்றி வச்சுக்கிட்டு அப்படி ஒரு பெக்கை லைட்டாக அடிக்கிறது, அப்படி சாப்பிட்றது, நல்லா ஜாலியாக ஆனந்தமாக உல்லாசமான குடி. இதுதான் நாளடைவில் இப்படி வளர்ந்து ரெகுலர் குடி அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு போகுது. போனவுடனே ஈவினிங் டயத்தில் பூரா அந்த குடியார நண்பர்களோட மட்டும் சேர்ந்து அவங்களோட சேர்ந்து ட்ராவல் பண்ணி நைட்டு சாப்பிட்றது இப்படி ஆயிடுது. இது ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம ஒர்க்குக்கு போகிற இடத்துலையோ வெளியிலேயோ ஏதாச்சும் ஒரு டென்ஷன் ப்ரெஷர் ஆகிப்போச்சு அப்படின்னா
அன்னைக்கு லீவை போட்டுருது. லீவை போட்டுட்டு, மாப்பிள்ள இன்னைக்கு சரக்கு அடிக்கிற மனசே சரியில்லைடா அப்படின்னு சொல்லிட்டு சரக்கு அடிக்க போயிடுது. ஒருத்தனை கம்பெனிக்கு இழுத்துக்கிறது. அவன் நல்லா தான் இருப்பான் அன்றைக்கி, பிரச்சனை இல்லாமல். அவனையும் கூப்பிட்டு மனசே சரியில்லடா மாப்பிள்ள நீ வாடா போவான் அப்படின்ட்டு அவனையும் கூப்பிட்டு போயிடும். இந்த குடிச்சு பழகினால அந்த புத்தி அவனோட பின்னாலே போக சொல்லிடும். நாய்க்கு பிஸ்கட் துண்டை போட்டால் எப்படி போகுதோ அது மாதிரி அப்படியே பின்னாலே போகக்கூடிய ஒரு மைண்ட் தாட் வந்துடுது. வந்த உடனே அப்படியே போயிடறாங்க. இப்படிமா ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் கம்பெனியில் வேலை ஆகிற இடத்துல பிரச்சனை. என்ன அன்றைக்கி வரல, அவர் இன்றைக்கி வரல, மனசு சரியில்லை லீவு போட்டு அதை போட்டால் ஏதாவது ஒரு பொய்ய காரணத்தை சொல்லி தான் லீவ் போட்டு வருவாங்க. அது மாதிரி போட்டு பூராமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்தடுத்து குடி 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 குடி. எந்த நல்லது கெட்டது, திருமண நிகழ்ச்சியா மாப்பிள்ளை பாட்டியை வை, குழந்தை பிறந்திருக்கா யாருக்காச்சும் மாப்பிள்ளை உனக்கு ஆம்பளை பையன் பிறந்துச்சான் பாட்டியை வை, பொம்பளை பிள்ளை பிறந்திருக்குடா மகாலட்சுமிடா பாட்டியை வைடா அப்படின்னு. இப்படி நல்லது கெட்டது யாருக்காவது குடும்பத்தில் முடியலையா, எங்கள் அம்மாவுக்கு முடியலடா, என்ன செய்கிறே தெரில, மனசு ரொம்ப சங்கடமாக இருக்குது, ஒரு ஆப்பை வாங்கிட்டு வா, குவாட்டரை வாங்கிட்டு வா, ஆள் கொஞ்சம் சாப்பிடுவோம் அப்படின்னு. நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே குடிச்சு 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 பழகி இந்த மூளை என்ன ஆயிடுது அப்படின்னா, எதாக இருந்தாலும் குடிதான் தீர்வு. ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை, வண்டியில் போகும்போது எவனா ஒரு இடிச்சு ஏதோ கவனக்குறைவாக நடந்துருச்சு, அவனுக்குள்ளே சின்ன வாக்குவாதம் ஆயிடுது, முடிஞ்சு அவன் அங்கிட்டு போயிடுறான். இவர் இங்கிட்டு போயிட மாட்டார். இந்த குடிக்கிறவர் போனவர் என்ன செய்வார்னா, அந்த ஏதாச்சும் ஒரு ஒயின் ஷாப்பை பார்த்துட்டு மைண்ட் அங்கிட்டு போயிடும், சரக்கு போடுறது. எவனோ ஒருத்தர் ரோட்டில் அடித்து சின்ன வாய் தராரு போயிட்டு போயின்னு விட்டுட்டு போகாமல் அது நேராக அந்த சரக்கு அடிக்க போகுது. இது பூரா பழக்கமாகி குடும்பத்தில் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை, மனைவி ஏதாச்சும் சொல்லிட்டாங்க, மாமனார் வீட்டில் ஏதாவது சொல்லிட்டாங்க, மைத்தினை என்னமோ சொல்லிட்டார் அப்படின்னா எதாவுமே வந்து ராங்காக அதை எடுத்துக்கிட்டு பாசிட்டிவாக நல்ல முறையில் எடுத்துக்கிறது கிடையாது. முதல் உங்களுக்கு அறிவுரைன்று சொன்னாலே பிடிக்காது. அப்போது ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு லீவை போடுறாரு, பொருளாதார சரிவு வருது, குடியார நண்பர்களோடு சேர்றாரு, மனைவி குழந்தைகளை வெளியே கூப்பிட்டு போகிறதில்ல. இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருக்கும்பொழுது சொல்லத்தானே செய்வாங்க வீட்டில். அப்படி யாராவது சொல்லும் பொழுது இவர் அது வந்து அறிவுரையாக தெரியுது. என்ன நமக்கு என்ன அறிவு இல்லையா, அவங்க என்ன அறிவுரை சொல்கிறாங்க, எங்களுக்கு என்ன குடும்பம் நடத்த தெரியாதா அப்படின்ற மாதிரி இவங்களுடைய மனப்பான்மை வந்த உடனே அதுக்குள்ள குடும்பத்தில் சின்ன சின்ன கரைச்சல் ஆரம்பித்து ஒரு ஸ்டேஜில் போய் என்ன ஆயிடுது அப்படின்னா, கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை, மச்சினே மாமனார் மாமியார் ஒரே பிரச்சனை ஆயிடுது. அப்போ அவன் இப்படி பேசினா அவன் இப்படி பேசினா இவங்க வீட்டில் சொல்கிறது, இவங்க உடனே நம்ம மகன் நல்லவன் தான், அவங்க ஏதோ இந்த பொம்பளை பிள்ளை தான் வந்து கல்யாணம் முடிச்சு வந்த பிள்ளை சும்மா இருக்க மாட்டாங்க, அவங்க வீட்டில் போய் நடக்கிறதெல்லாம் ஒன்றுக்கு ரெண்டாக சொல்லி கொடுத்து சண்டை இழுத்து விடுது அப்படின்னு அந்த குடியார கணவனுடைய மனைவியிட்ட போய் அவங்கள தூக்கி போட்டு எதையாச்சும் சொல்லி அவங்கள எரிச்சல் உண்டாக்குது. இதெல்லாம் நாளடைவில் பெரிய பிரச்சனையாகி புகைச்சலாகி டைவர்ஸில் போய் முடிகிற அளவுக்கு ஒரு ஸ்டேஜுக்கு போய் பிரச்சனை முத்த இந்த குடியார் என்ன செய்வார்னா, இந்த பசங்களோட சேர்ந்து சுற்றி தண்ணியை போட்டு ஒரு சோம்பேறித்தனமாகிடுறாரு. அது அவருக்கே தெரியாது. அப்போ ஏதாவது ஒரு பிரச்சனைனா சாக்கு, உடனே அன்றைக்கி லீவை போடு, வேலைக்கு போகாத, அப்படியே சுற்றிக்கிட்டு இப்படிமா பண்ணி அவர் ஒரு சோம்பேறி மாதிரி ஆயிடுறாரு. நல்ல ஒரு திறமையாக ஒர்க் பண்ணிக்கிட்டு நல்லா இருந்த மனுஷன் சாதாரண ஒரு பீரில் ஆரம்பித்த பழக்கம் இப்படி கொண்டு போய் விட்டு கடைசியில் கணவன் மனைவிக்குள்ளே பெரிய பிரச்சனை ஆகி இது அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுது, பிள்ளைய படிப்பு வீணாக போயிடுது. இவருமே வந்து ஒரு ஒழுக்கமில்லாத நண்பர்களோடு சேர்ந்து ரொம்ப கெட்டு போயிடுறாரு. ஒரு கட்டத்தில் பொருளாதாரம் ரொம்ப சரிவாயிடுது. மனைவி போயிட்டாங்கன்னு சொல்லி வெளியே தலகாட்ட முடியல, அவமானம், அதுக்கு காரணம் சொல்ல முடியல, எதுவுமே இது பண்ண முடியல. சொந்த பந்தங்கள் பத்திரிக்கை வைக்க வந்தால் வீட்டுக்கு எங்கப்பா, மனைவி எங்கப்பா, குழந்தைகள் எங்கப்பான்னா ஒன்றும் பதில் சொல்ல முடியாது, அது ஒரு அவமானம். இதுக்கெல்லாம் சேர்த்து தண்ணி அடித்து தான் உடம்பையும் கெடுத்து சொந்த காசுலேயே சூனியை வைக்கிற மாதிரி இவர் காசை போட்டு எல்லாமே பண்ணி அந்த சரக்கை வாங்கி குடித்து இவர் அவமானத்தையும் அசிங்கத்தையும் உடல்நல கேடையும் ஒரு பிரச்சனையும் தான் தேடிக்கிறாரே தவிர வேறு எதுக்குமே இல்லை. கடைசியில் அவங்க வீட்டிலே வெறுத்துருவாங்க. வீட்டிலே வெறுத்து, அப்பா நீ என்ன இங்கே ஒரே கரைச்சலாக இருக்கு, நீ வீட்டை விட்டு வெளியே போ, தனி கொடுத்தனும் போய்க்க, அப்படி பண்ணி உன் பொண்டாட்டியாச்சும் உன் பிள்ளைகளாச்சும் உன் பிரச்சனைக்கு நாங்கள்லாம் வரமாட்டோம் அப்படின்ற ஒரு கணக்குக்கு போயிடுது. அப்போ அவங்களோட சண்டை மல்லு கட்டி கடைசியில் ஒரு அனாதையாக தனிமரமாக ஒரு மனிதன் உருவாகி இதை சாப்பிடணுன்னா சரக்கு ஒயின் ஷாப்பில் போய் 10 ரூபா 20 ரூபா கேட்டு வாங்கக்கூடிய அளவுக்கு சரக்கு சாப்பிட்ற அளவுக்கு
நிறையா பேரை பார்த்துருப்பீங்க. அவங்கன்னா நல்லா இருந்த ஸ்டேஜில் உள்ளவங்க தான் இப்படி வந்துடுவாங்க. ஒரு சிலர் அளவுக்கு அதிகமாக குடினாலும் இந்த மாதிரி வந்துடுறாங்க. அப்போ பிச்சை குடி எச்சக்குடி, பிச்சை எடுத்து கொடுக்குற கெவுரவ பிச்சை 10 ரூபா கொடு மாப்பிள்ள, 20 ரூபா கொடு, சில லேசாக கம்மியாக இருக்குது. அவன்கிட்ட காய்ச்சே இருக்காது. வசூல் ஒரு 20 ரூபாய் போட்டுறது. அப்புறம் ஒருத்தன்ட்டு 50 20 கட்டிங்க போடு அப்போ தான் மூளை வேலை செய்யும். அடுத்தடுத்து கட்டிங்க என்ன செய்யணுமோ அந்த வேலையை பூரா செஞ்சு சரக்குகளை பூரா வாங்கி அப்படியே அடித்து 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 அந்த எவனாச்சும் குடிச்சு வச்சு இந்த எச்சி கிளாஸை எடுத்து குடிக்கிறது. இப்படி இதுதான் பிச்சைக்குடி எச்சக்குடி, உல்லாசக்குடி ஆனந்தக்குடி, குதூகலமாக குடித்த குடி பிச்சைக்குடி எச்சக்குடிக்கு வந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு வந்துடும். மக்களே அளவுக்கு அதிகமாக குடிக்கிற மக்கள் யாராவது ஆமாங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓரளவு விஷயத்தில் உண்மைதான் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உண்மையிலே இந்த பழக்கத்துக்கு நான் தேவையில்லாமல் ஆளாயிட்டேன், அரை கிளாஸ் பீரு ஒரு கட்டிங்கில் ஆரம்பித்த சரக்கு எனக்கு இந்த நிலைமையில் கொண்டு விட்டுருச்சு அப்படின்னு நீங்கள் உணர்ந்து இதை எப்படியா நான் விடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் விருப்பம் மட்டும் போதும் நண்பர்களே. கண்டிப்பான முறையில் உங்களுக்கு இலவசமாக இதுக்கு உண்டான நம்ம வழிமுறைகளை சொல்லி இந்த பழக்கத்திலேருந்து வெளியே கொண்டு வரக்கு முழு ஒத்துழைப்பு கொடுப்பா. அதுக்கு உண்டான நம்பர் நான் கீழே கொடுத்துருக்கேன். இது போக பார்த்தீங்க அப்படின்னா அந்த குடிக்கிறவங்களோட ஃபேமிலி மெம்பர் நல்ல மனுஷன்தான், ஆனால் குடினால இப்படி குடும்பமே சின்னாவனம் ஆகி போச்சு, இவனும் இப்படி இருக்கான், இவனை இதிலேருந்து வெளியே கொண்டு வந்தால் நல்லா இருப்பான் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பான முறையில் அவருக்கு அந்த விருப்பம் இல்லாட்டினாலும் அவரை இந்த விஷயத்துலேருந்து வெளியே கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு சின்ன சின்ன வழிமுறைகள் இருக்குது, சின்ன சின்ன காசுகள் செலவாகும். அதை நீங்கள் செலவு பண்ணி அவரை ஒரு ரெக்கவரி கொண்டு வந்தீங்க, ஒரு முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் விருப்பம் உள்ளவங்களும் மாற்றத்தை கொண்டு வரலாம், விருப்பம் இல்லாதவங்களையும் அந்த விருப்பத்தை கொண்டு வந்து மாற்றத்தை கொண்டு வந்துடலாம். கண்டிப்பான ஒரு மது இல்லாத ஒரு தனி மனித வாழ்க்கை உண்மையிலே சொர்க்கம் மாதிரி இருக்குங்க. தேங்க்யூ நண்பர்களே. இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. வணக்கம்.